ஹலோ, ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேர் சங்கீதா. சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ்லேருந்து பேசுகிறேன். கார்த்திக் சாராங்க சார்? ஆமா சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு இது ரைட் டைம் நினைக்கிறேங்க சார். சொல்லுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அனந்தாபூர் வரைக்கும் சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ் மூலமாக போயிருக்கீங்க. உங்கள் டிராவல் பற்றின ஃபீட்பேக் ரேட்டிங்ஸ் எங்களுக்கு இன்னும் வரலைங்க சார். ம் முதல்ல நீங்க சாமி ஐயப்பா டிராவல்ஸோட ஸ்டாஃப் தானா? சார், நான் இது மாதிரி கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் முதல்ல டிராவல் அன்னைக்கு அந்த பண்ணுங்க சார். பஸ் போச்சாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்களா சார்? பஸ் கேன்சல் இப்போ ஆயிடுச்சு சார். நான் ஒரு ஃபோன் எடுக்கல, எனக்கு ரெண்டாவது தாட்டி நீங்க எனக்கு கூப்பிடுறீங்க. கூப்பிட்டு பஸ்ல போனதோட அனுபவத்தை கேக்குறீங்க. உங்களுக்கு முதல்ல அந்த பஸ் கேன்சல் ஆனதே தெரியல, அப்புறம் என்னங்க நீங்க லட்சணம் கஸ்டமர் கேர் லட்சணம் நடத்துறீங்க? நாங்க ஒரு பரீட்சைக்கு என் அண்ணன் பையனுக்கு ஒரு பரீட்சைக்கு போக வேண்டி இருக்கு, நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். அவன் அஜாக்கிரதையா காசு ரிட்டர்ன் கொடுத்துட்டா உங்க வேலை முடிஞ்சுது இல்லையா? கரெக்டா 6:30 மணி பஸ்ஸுக்கு 3 மணிக்கு எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க பஸ் கேன்சல்னு. இதுதான் நீங்க பஸ்ல நடத்துற லட்சணம், நீங்க கஸ்டமர் கேர் நடத்துற லட்சணம் இல்லையா? சாரி சார், தப்பு தாங்க சார். நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். நீங்களும் சாரி சார், தப்பு தான் சார், இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நீங்க என்ன பொறுப்பேற்றுக்குவீங்க? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல் வாழ்க்கையில பஸ்ல போறதையே தவிர்த்துக்கணுங்கிறத நாங்க நல்ல ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்குறீங்க. நான் எப்படி உங்களை எல்லாம் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு உங்கள்ட்ட எல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் பெரிய தொகையா வாங்கணும். ஆனா என்னன்னா நீங்க எல்லாம் எனக்கு அதுக்கான நேரம் இல்ல, அது நாங்க செய்ய மாட்டோங்கிற தைரியத்துலதான் நீங்க எல்லாம் இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறீங்க. சாரி சார், புரிஞ்சுதுங்களா? தப்பு தான். அதுதான்மா, நீங்க ஒரு ஸ்டாஃப், உங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது என்னன்னா சாரிங்க சார், இனிமேல் நான் தெரியாம நடந்துருச்சு, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறோன்னு சொல்றீங்க. சொல்லுவீங்க, அவ்வளவுதான். நானும் சரின்னு போயிருப்பேன். ஆனா இதே வேற நாடா இருந்துச்சுன்னா உங்களை எல்லாம் ஈஸியா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ போட்டு விட்டு இனிமேல் நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழிலே செய்யாத அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் உங்களுக்கெல்லாம் இந்த இது வரும், உங்களுக்கெல்லாம் அறிவு வரும். முதல்ல ஒரு பரீட்சைக்கு போக வேண்டிய பையனுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலை நீங்க ஏற்படுத்துறீங்க தெரியுமா இன்னைக்கு? நீங்க என்னமோ பெருசா கஸ்டமர் கேர், தயவு செய்து அந்த கஸ்டமர் கேரை இழுத்து மூடிருங்க சரிங்களா? நீங்க வேற எங்கேயாவது வேலைக்கு போங்க சரிங்களா? அந்த கஸ்டமர் கேர்ல தண்டம். உங்களுக்கு அன்னைக்கு பஸ் போச்சா போலையானே தெரியல, அதை வேற நீங்க ஃபீட்பேக் கேட்கறேன்னு எனக்கு காலங்காத்தால விடாம அடிக்கிறீங்க. இதுதான் உங்க கம்பெனி லட்சணம்னு இதை ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்க ஓனருக்கு நான் அனுப்பிச்சுடுறேன். இது உங்க வாட்ஸ்அப் நம்பருங்களா? என்னங்க? இது ஆல்ரெடி ரெக்கார்ட் சார். உங்க ஓனருக்கு அனுப்பிச்சு விடுங்க, உங்க ஓனர் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா? நீங்க அப்படி உண்மையாலே கஸ்டமரோட கன்சர்ன்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதா இருந்தா தயவு செய்து உங்க ஓனருக்கு அனுப்புங்க. உங்க ஓனருக்கு நேரடியா கஸ்டமர் சந்திக்கிறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கு பேச சொல்லுங்க. சும்மா இப்படி ஸ்டாஃப்ஸ் அனுப்பிச்சு விட்டு, ஏன்னா அன்னைக்குமே பேசினது யாருன்னா ஒரு ஸ்டாஃப் பேசினாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் நான் ஒரு ஸ்டாஃப் தான் சார், நான் என்ன பண்ண முடியுங்கிறாரு. எல்லா ஓனர்களும் இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா எப்படிங்க? எல்லாரும் முன்னாடி ஸ்டாஃபை நிறுத்திக்கிறாங்க. சாரி சார், நாங்க இது ரெக்கார்ட்ல தான் சார் இருக்கு, நாங்க நோட் பண்ணிக்கிறோம் சார். கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க சார். உங்க சிரமத்துக்கு மன்னிச்சிடுங்க சார். சரிங்க, நானும் உங்க கம்பெனியை மன்னிச்சிட்டேங்க. இனிமேல் உங்க கம்பெனி பக்கமே வரமாட்டாங்க சரிங்களா? எவன் கேட்டாலும் முதல்ல பஸ்ல போகாதரா, பஸ்ல போனீங்கனாலும் சாமி ஐயப்பா டிராவல்ஸுக்கு போகாதா, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு கம்பெனின்னு சொல்லிடுவோங்க சரிங்களா? சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். நான் நோட் பண்ணி என்னோட ஆதங்கத்துக்கு இது நான் எங்கேயாவது யூடியூப்ல ஃபேஸ்புக்ல யாருக்காவது கொடுத்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா? வச்சிடறேங்க. தேங்க்யூ சார்.